வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான மலையாள ஹாரர் காமெடி படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் பிரகாம்பனம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோவுடைய பாட்டி திடீர்னு மர்மமான முறையில் இறந்து போயிறாங்க. அப்படி இறந்து போன அந்த பாட்டி கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்க அந்த பாட்டியோட பசங்க எல்லாருமே கம்யூனிஸ்ட் கொள்கையை கொண்டவங்க. பெருசாக கடவுள் மேலெல்லாம் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இறந்து போன அந்த பாட்டிக்கு 3ஆம் நாள் காரியம் எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுறாங்க. இதோடைய விளைவா அந்த பாட்டியோட ஆன்மா இந்த உலகத்திலேயே சுத்த ஆரம்பிக்குது. அப்படி உலாவிட்டு இருக்க அந்த பாட்டியோட ஆன்மாவால அந்த பாட்டியோட பேரனான நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறான். அந்த பாட்டியோட ஆன்மாவால ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்னென்னலாம் ஃபேஸ் பண்றான், கடைசியில அந்த பாட்டியோட ஆன்மாக்கு மோச்சம் கிடைச்சிச்சா, இதுல இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸும் எப்படி தப்பிச்சாங்கன்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமெடியோட சொன்ன படம் தான் இந்த பிரகாம்பனம். சரி, இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தின் சீன்லேயே கண்ணூர் கிராமத்தில் இருக்க ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் ஒரு வயசான பாட்டி அவங்களுடைய மருமகன், பேரன், பேத்தி, பக்கத்துலேயே ஹஸ்பண்ட் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க முன்னோர்களுக்கு படையில் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பாட்டி தான் இந்த படத்துடைய முக்கியமான கேரக்டர். அதீத கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க. ஸோ நம்ம படைச்சிருக்க இந்த உணவை கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி படையில போட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளில போய் உட்காந்துக்கிறாங்க. கேட்டால் அந்த முன்னோர்கள் வந்து சாப்பிட்ற வரைக்கும் நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியிலே உட்காரலாம் அப்படின்ற மாதிரி மொத்த குடும்பத்தையும் வெளியில் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து இந்த பாட்டியோட பசங்கள்லாம் ஒவ்வொருத்தராக உள்ள வராங்க. இவங்க எல்லாருமே தீவிரமான கம்யூனிஸ்ட் கொள்கை கொண்டவங்க. அது போக கம்யூனிஸ்ட் பார்ட்டிலையும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சுத்தமாக இந்த கடவுள் நம்பிக்கையோ சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்குகள் இது எதையுமே பின்பற்ற மாட்டாங்க. நேராக வீட்டுக்கு வந்ததும் என்ன நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பசங்க வந்து கேட்க, அதுக்கு அந்த பாட்டி இல்லடா நம்ம முன்னோர்களுக்கு நான் உள்ள படையில் வச்சிருக்கேன், ஸோ அவங்க வந்து சாப்பிட்ற வரைக்கும் நம்ம லைட்ஸ் எல்லாம் போட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, மா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு லைட் ஆன் பண்ணா வரிசையை இலையை போட்டு சோறை போட்டிருக்காங்க. கடைசி இலையை மட்டும் யாரோ சாப்பிட்டு வச்சுட்டு போன மாதிரி இருக்கு. இறந்து போன நம்ம ஜனார்த்தனன் சித்தப்பா தான் வந்து சாப்பிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பக்கம் ஒரு பூனை கிராஸ் ஆகுது பாருங்க, அதுதான் வந்து சாப்பிட்டு போயிருக்கு. நீ எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி பழைய பஞ்சாயத்தையே பாடிட்டு இருப்பீங்க, அவன் சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்கான், உங்களுக்கு என்னடா செத்து போனவங்களுக்கு சோறு வைக்கிறீங்களா, ஒழுங்கா எங்களுக்கு சோறு வைங்க அப்படின்ற மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கொள்கை கொண்ட பசங்க எல்லாம் வந்து அந்த பாட்டிக்கு டோட்டலா அப்போஸ் பண்ணிட்டு அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த பாட்டியோட ஃபேமிலியை நமக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி கொச்சின்ல இருக்க ஒரு காலேஜ் ஹாஸ்டல்ல தான் காட்டுறாங்க. அந்த ஹாஸ்டல்ல சித்துன்ற பையன் ஹாஸ்டல் தங்கி படிச்சுட்டு இருக்கான். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டை போய் அடிச்சு இழுத்துட்டு வரானுங்க. எதுக்குடா அடிச்சு இழுத்துட்டு வரானுங்க பார்த்தா இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான புண்ணியாளன் இருக்கான். இவனு இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர். அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அவனுக்கு அந்த பர்த்டே பம்ஸ் கொடுக்கறதுக்காக மொத்த ஃப்ரெண்ட்ஸும் அவனை தேடிட்டு இருந்திருக்காங்க போல. ஆனால் இவன் நைஸா போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை தேடி கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வந்து போட்டு பொலந்து அதுக்கப்புறம் அவங்க டைப்ல அவனுக்கான பர்த்டே செலிப்ரேஷன்லாம் கோலாகலமா நடக்குது. சித்து, புண்ணியாளன் அண்ட் இவன் கூட இன்னொரு ஃப்ரெண்டு, இவங்க 3 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ். இதுல இந்த புண்ணியாளன் இருக்கான்ல, இவன் ரொம்ப ஜாலியான டைப். இவனுக்கு வேதிக்கான அதே காலேஜில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் பெஸ்டி இருக்கான். அந்த பாய் பெஸ்டியை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் புண்ணியாளன் கிட்ட இருந்து இந்த பொண்ணை பிரிச்சு நாம இந்த வேதிகாவை கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா வேதிகா தீவிரமா லவ் பண்ணிட்டு இருக்குது. என்னவோ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டான புண்ணியாளன், நம்ம ஹீரோ புண்ணியாளன் அந்த இன்னொரு ஃப்ரெண்டு, இவங்க எல்லாருமே ரூம்ல எப்ப பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் குடி கும்மாலம் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவனுங்க ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையாயிரானுங்க. அன்னைக்கு விடிய காலையில நம்ம ஹீரோ ஃபுல் மப்ல தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஊர்ல இருந்து ஃபோன் கால். அவ்வளோதாங்க, அந்த ஃபோன் கால் அடிச்சதும் அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு கிளம்பி போறான். இவன் இப்படி அவசரமா கிளம்பி போறத இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான புண்ணியாளனும் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டும் பார்த்துட்டு, டேய் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனை போலுதுரா, அவன் அவசரமா அவங்க ஊர் கிளம்பி போறத பார்த்தா அந்த ஊர்ல தான் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஹீரோடைய ஃப்ரெண்டான புண்ணியாளன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கார் எடுத்து கிளம்பிடுறானுங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ சித்து அவன் வீட்டுல இருந்தா அவனுக்கு கால் வந்திருக்கு. ஸோ அதனால தான் அடிச்சு பிடிச்சி வந்திருக்கான். வந்து பார்த்தா அவனை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த அவனுடைய பாட்டி இறந்து போயிட்டாங்க. எஸ், ஆரம்பத்தில் படையல் போட்டுட்டு இருந்த ஒரு ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலிஸ் இருந்த ஒரு பாட்டியை பார்த்தோம்ல, அந்த பாட்டி நம்ம ஹீரோவுடைய பாட்டி தான். அவங்க தான் இப்போ திடீர்னு இறந்துருக்காங்க. ஊரே இப்போ அந்த பாட்டிக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. பேரனும் வந்து சேர்ந்தாச்சு. இறந்து போன அந்த பாட்டியோட பசங்கள்லாம் இப்பவும் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு சடங்கையும் செய்ய விடாம கம்யூனிஸ்ட் கொள்கையில் மட்டும் பிடிச்சிக்கிட்டு அந்த கம்யூனிஸ்ட் கொடியை மட்டும் போத்த வச்சுட்டு அந்த சாவு வீடு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே புண்ணியாலும் அவன் ஃப்ரெண்டும் கார் எடுத்துட்டு வந்தானுங்க. பார்த்தீங்களா, வந்து பார்த்தா பாட்டி சாவுக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஓ இதான் விஷயமா, நான் கூட ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி
ஹீரோடைய ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிக்க அப்ப அந்த ஊர்லயே வெடிகுண்டு சேட்டன் ஒருத்தர் இருக்கான். அவன் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து டேய் யாரா நீங்க ஊருக்கு புதுசா இருக்கீங்க யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஐயோ நாங்களாம் உங்க வீட்டு சித்துவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு அவன் கிளம்பி வந்தான் ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் வந்து பார்த்தா அவனுடைய பாட்டி இறந்துருக்காங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஊருக்கு வந்தது நல்லதுதான். நம்ம சித்து காலேஜ் எலெக்ஷன்ல நிக்கிறான் அப்போன்னுக்காரங்க ரொம்ப டஃப் கொடுக்குறானுங்க அவனுங்க அடிச்சு விரட்டி விடணும். ஸோ அதுக்காக வெடிகுண்டு ஏதாவது உங்ககிட்ட இருக்கா நீங்க ஏதோ வெடிகுண்டு ஸ்பெஷலிஸ்டாமே அப்படின்ற மாதிரி அந்த வெடிகுண்டு சேட்டன் கிட்ட கேட்க அம்மா நம்மளாம் சூப்பரா வெடிகுண்டு செய்யலாம் சரி வாங்க கிளம்பலாம் இங்க இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இந்த வெடிகுண்டு சேட்டன் இந்த பசங்க கூட கிளம்பி ஹாஸ்டல் கிளம்பி வந்தான். கேட்டா வரப்போற எலெக்ஷனுக்கு சித்து கூட இருந்து ஹெல்ப் பண்ண போறன்ற மாதிரி சொல்லி ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி ஹாஸ்டலுக்கு போயிடறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாட்டி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோடைய அப்பா வந்து இங்க இருந்து நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிறோம் ஸ்டடி ஸ்பாயில் ஆகுதுல நீயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லப்பா நான் ஒரு 2 நாளைக்கு இங்கே இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த வீட்லயே இருக்கான். அப்படி நம்ம ஹீரோ அந்த வீட்டில் இருக்கும்போது எங்க போய் உட்காந்தாலும் அவனுக்கு அவனுடைய பாட்டி ஞாபகங்கள் தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. எஸ் சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோ பாட்டி கூட தான் வளர்ந்துருப்பான். ரொம்ப அன்பான பாட்டி அதே சமயம் தப்பு பண்ணா பேரன் கூட பார்க்காம பொலிர்னு அறையக்கூடிய ரொம்ப கோபமான பாட்டியாவும் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோ சின்ன அவங்க பாட்டி கூட இருந்த அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படியே 3 நாள் ஓடிடுது. சரி ஓகே காலேஜ் கிளம்பலாம் சொல்லிட்டு ஹீரோ ரெடி ஆகும்போது பாட்டியோட ஹஸ்பண்ட் ஆனா மாதவன் அதாவது நம்ம ஹீரோடைய தாத்தா இருக்கார்ல அவர் நம்ம ஹீரோ கூப்பிட்டு டேய் சித்து உங்க அப்பா சித்தவங்களுக்கு தான் அறிவில்ல இறந்து போன பாட்டிக்கு எந்த ஒரு சடங்கையும் செய்ய விடல 3ஆவது நாள் காரியமும் பண்ணல அப்படி காரியம் பண்ணாம விட்டா அவங்களுடைய ஆன்மா இந்த வீட்டையே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அவளுடைய ஆன்மா இப்படி அலையிறது என்னால ஏத்துக்க முடியாது. அவளுக்கு செய்ய வேண்டிய செய்முறைகள்லாம் செஞ்சு அவளை சொர்க்கத்துக்கு அனுப்பணும். கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கைன்ற பேர்ல உங்க அப்பாக்கள் அதெல்லாம் பண்ண விட மாட்டானுங்க. ஸோ அதனால எனக்காக நீ தான் உன் பாட்டியோட அஸ்தியை காசில கொண்டு போய் கரைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டியோட அஸ்தியை பானையில் கொண்டு வந்து நம்ம ஹீரோக்கள் கொடுக்க இந்த பானையெல்லாம் தூக்கிட்டு என்னால் ஹாஸ்டல்லாம் போக முடியாது. அப்புறம் என் கூட இருக்க பசங்கள்லாம் இது என்னன்னு கேட்பானுங்க. ஏன்னா ஒரு சின்ன டப்பால போட்டு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு மூக்குப்பொடி டப்பால கொஞ்சம் அஸ்தியை மட்டும் எடுத்துட்டு தானி ஒன்றும் கவலைப்படாத எனக்கு டைம் கிடைக்கும் போது பாட்டியோட அஸ்தியை கொண்டு போய் நாங்கள் காசில கரைச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் வீட்டுல இருந்து கிளம்பி ஹாஸ்டலுக்கு வந்து சேர்றான். அப்படி ஹாஸ்டலுக்கு வந்ததுமே ஹாஸ்டல் ரூம்ல அந்த வெடிகுண்டு சேட்டன் இருக்கிறத பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு புண்ணியாலனை கூப்பிட்டு டேய் இந்த ஆளை ஏன்டா கூட்டிட்டு வந்தீங்க அங்க என் ஊரே இவன் ஓடிட்டான்ட்டு ரொம்ப சந்தோஷமா வெடி வெடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவன் அந்த அளவுக்கு நசை பிடிச்சவன் ரொம்ப தொல்லை பிடிச்சவன இவன் எதுக்குடா கூட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட சட்டையை பிடிச்சி கேட்க ஏய் நாங்க எங்கடா கூட்டு வந்தோம் எலெக்ஷனுக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு வெடிகுண்டு செஞ்சு கொடுக்க சொல்லி நாங்க அவர்கிட்ட ஹெல்ப் தான் கேட்டோம். நான் உன் காலேஜுக்கே வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எங்க கூட காரியர் வந்துட்டாப்ல வந்ததுல வந்து ஒரே டார்ச்சர் போவே மாட்டேறாரு அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட் சொல்ல இங்க வேறு என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது நான் திரும்ப வரதுக்குள்ள இந்த ஆள் நம்ம ரூமை விட்டே போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கட்டன்டா சொல்லிட்டு போக அடுத்த சீன்லேயே ஹீரோடைய ஃப்ரெண்டான புண்ணியாலனும் அவன் கூட இருக்க ஃப்ரெண்டும் உள்ள வந்து அந்த வெடிகுண்டு சேட்டனை பிடிச்சி ஏட்டா ஹாஸ்டல் வாட வந்துட்டு இருக்காரு அவர் நீங்க இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான் மொத்தமா காலேஜ் விட்டு தோத்திடுவாரு தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவரை அடிச்சு வேட்டை விட எல்லாம் இந்த சுத்து பையனுடைய வேலையா தான் இருக்கும் பாத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அவரும் வீராப்பா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே அவரை விரட்டி விட்டதுக்கு அப்புறம் இந்த புண்ணியாலனும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து டேய் மண்டை ஒரு மாதிரி குடைச்சலா இருக்கு கண்டிப்பா ஏதாவது போதை எடுத்தே ஆகணும் சரக்கு அடிப்போம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு 2 பேரும் பட்டாப்பாக்கல்ல அந்த ரூம்ல உட்காந்து சரக்கு அடிக்கலாம்னு பிளான் பண்றானுங்க. ஆனா சரக்குக்கு இவனுக்கு சைடிஷ் இல்ல ரூம் முழுக்க தேடுறானுங்க சாப்பிட எதுவுமே இல்ல. சரி சித்து ஊர்ல இருந்து வந்திருக்கால கண்டிப்பா அவன் வீட்டுல இருந்து சாப்பிட ஏதாவது கொடுத்து அமைச்சிருப்பாங்க. சோ அவன் பேக்ல ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த புண்ணியாலனும் அவன் ஃப்ரெண்டும் ஹீரோடைய பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறானுங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக சாப்பிட எதுவும் இல்லை அதுக்கு பற்றின அந்த மூக்குப்பொடி டப்பா மட்டும் தான் இருக்குது. அதில் ஆக்சுவலாக காசியில் கொண்டு போய் கரைக்கிறதுக்காக பாட்டியோட அஸ்தியை நம்ம ஹீரோ கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அந்த மூக்குப்பொடி டப்பாவை என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுமே ஸ்பெஷலான போதைப் பொருளை நம்ம பையன் கொண்டு வந்திருக்கான் போல இருக்குது சரி ஓகே இது ஒரு இழுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த புண்ணியாளன் என்ன பண்ணுறான் இந்த மாதிரியான மூக்குப்பொடி போடுறதுன்றது ஒரு கலை அது எப்படி போடணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த மூக்குப்பொடி டப்பாவில் இருக்க கொஞ்சம் பவுடர் எடுத்து கொஞ்சம் தூவி விட்டு மூக்கில் வச்சு ஒரு இழுக்கிறாங்க. அவ்வளோதான் அப்படி இந்த பைபிளை மூக்கு பொடின்னு நினச்சி இழுத்தது நம்ம ஹீரோ பாட்டியோட அஸ்தி. அது தெரியாமல் இவன் இழுத்ததுமே டப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை சுற்றி பயங்கர ஃபோர்ஸாக காத்தடிக்குது பேப்பர்லாம் பறக்குது ஜன்னல்லாம் டப்பு டப்புன்னு அடிச்சுக்குது. அப்படியே இந்த புண்ணியாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேற மாதிரி மாறுறான். ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்க அவனுடைய ஃப்ரெண்டுக்கு என்னடா நடக்குதுங்க இந்த மூக்கு பொடிக்கு இப்படி ஒரு பவரா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு தும்புறாங்க. அப்படியே அவன் ஃபோர்ஸா தும்புனதும் அவன் மூக்குல இருந்து அப்படியே ரத்தம் ப்ளீட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு சுயநினைவுக்கு வரான். டேய் என்னடா அது பயங்கரமா தான் இருக்கு இந்த பொடியை இதே மாதிரி 2 இழுத்த அவ்வளவுதான் பரலோகத்தை போய் சேர்ந்துருவது போல இருக்கு முதல்ல இதை தூக்கி வீசி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி புண்ணியாளனோட ஃப்ரெண்ட் என்ன பண்றான் ஹீரோ பாட்டியோட அஸ்தி இருக்கக்கூடிய அந்த மூக்குப்பொடி டப்பாவை ஜன்னல் வழியா தூக்கி வீசி அடிச்சிடறான். அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்க ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணி வரப்போற எலெக்ஷன்ல நம்ம எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவுடைய ஃப்ரெண்டான புண்ணியாளன் மட்டும் ஒரு மாதிரி
தினுசா வராங்க. ஹீரோ ஸ்டேஜ்ல எப்படிலாம் பேசணும்னு சொல்லிட்டு பேப்பர்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான். அந்த பேப்பர் வாங்கிட்டு இதை தான் பேச போறியா எங்க கூட அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு, சரி இந்த எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் காலேஜ்ல ஒரு பொதுக்கூட்டம். எலெக்ஷன்ல போட்டி போட போற அந்த 2 கட்சியோட தலைவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில ஒரு பயங்கரமான ஸ்பீச் கொடுக்கணும். அந்த ஸ்பீச் தான் வெற்றியை தீர்மானிக்கவே போகுது. சோ அப்படி ஒரு ஸ்பீச்சை ஹீரோவுடைய ஆப்போனன்ட் கட்சியில இருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் லீடர் போல, பயங்கரமா பேசிட்டு வந்துறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ தான் போய் பேசணும். ஸ்டேஜ் ஏறினதும் அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பசங்க, அந்த கிரௌட் அதெல்லாம் பார்த்துட்டு மைக்கு முன்னாடி அவனுக்கு பேச முடியாம அப்படியே தகச்சு போய் நிக்க, அப்ப டப்புன்னு அந்த இடத்துல யாரோ பயங்கரமா நம்ம ஹீரோக்காக பேசுறாங்க. யாரா அப்படி பேசுறான்னு திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோ கூடிய க்ளோஸ் ஃப்ரெண்டான பொன்னியாளன் இருக்கான, அவன் ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு பயங்கரமா பேசுறான், தூய தமிழ்ல பேசுறான். அவனுடைய ஸ்பீச்சை கேட்டு அங்க இருக்கவங்க எல்லாரும் புல்லரிச்சு போய் பாக்குறாங்க. ஆக்சுவலா அங்க பேசுறது ஹீரோட ஃப்ரெண்டான புண்ணியாளன் கிடையாது, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஹீரோடைய பாட்டியோட ஆன்மா. அவங்க தான் அவனை அப்படி பேச வச்சிருக்காங்க. அப்படி இந்த உணர்ச்சிகரமான ஸ்பீச்சை கேட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே தகச்சு போயிடறாங்க. அப்படி இவன் இப்படிலாம் பேசுறான் அப்படின்ற மாதிரி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸே ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. அன்னைக்கு நைட் ரிட்டர்ன் ஹாஸ்டலுக்கு வந்ததும் சம்திங் ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. அது இல்லாம ஸ்டேஜ்ல இவன் ஃப்ரெண்டு பேசும்போது அவனுடைய மேனரிசம் அதெல்லாம் அவனுடைய பாட்டி பேசுற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா நம்ம ஹீரோ பாட்டியோட ஞாபகத்துல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கனவுல அவன் பாட்டி வந்து கண்ணா அப்படின்ற மாதிரி எழுப்புற மாதிரி நம்ம ஹீரோக்கு கனவு வர, டப்புனி அந்த கனவுல இருந்து எந்திரிச்சிடான். அப்படி எந்திரிச்சு போயிட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. அப்படி இவன் ஜக் எடுத்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து பெட்ல இவன் ஃப்ரெண்டு புண்ணியாளன் படுத்துட்டு இருந்தால, அவன் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து பாட்டி உருவத்துல தெரியறான். அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோ பயந்து போய் அலறிக்கிட்டே கத்திட்டு அப்படியே மயங்கி விழுந்துறான். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோ எடுப்புறாங்க. உடனே ஹாஸ்டல் வார்டன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து, இதுதான் கண்ட சரக்கெல்லாம் அடிக்கூடாது, அப்படி அடிச்சா இப்படிதான் கெட்ட கெட்ட கனவெல்லாம் வரும், போங்க போங்க கூட்டம் போடாதீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கூட்டத்தை விலக்கி விட, மயக்கத்துல இருந்து கண்முழிச்ச நம்ம ஹீரோ டப்புனு எந்திரிச்சு வந்து அவன் பேக்ல அவன் எடுத்துட்டு வந்த அந்த ஹஸ்தி டப்பா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றான். அப்படி செக் பண்ணா அந்த ஹஸ்தி கொண்டு வந்த மூக்குப்பொடி டப்பா மட்டும் காணோம். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, டேய் என் பேக்ல இருந்து ஏதாவது எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டா நேற்று உன் பேக்ல ஒரு மூக்குப்பொடி டப்பா இருந்துச்சு, அதுல இருந்து பவுடர் எடுத்து இந்த புண்ணியாளன் தான் ஒரு இழுப்பு இழுத்தான், அப்போதுல இருந்தா ஒரு மாதிரி இருக்கான் பாவி, அதுல இருக்க பவுடர் யாரா எடுத்து இழுத்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ புண்ணியாளன் கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கும்போது டப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு தும்பல். அவள்தாங்க டப்புன்னு இவன் அப்படியே அவன் பாட்டியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக உருவத்தை கண்ணாடியில பார்த்துட்டு இவனு ஒரு ஃப்ரெண்ட்ஸும் பயந்து போய் கீழே விழுந்துறானுங்க. திரும்ப ஒரு தும்பல் வந்ததுமே அந்த புண்ணியாளன் நார்மல் ஆயிடுறான். அவனுக்குள்ள நம்ம ஹீரோவோடைய பாட்டி பூந்துட்டு இருக்கதே அவனுக்கு தெரியல. கிட்டத்தட்ட அன்னியன் மாதிரி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி நடந்துக்கிறான். அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் அந்த புண்ணியாளனுக்குள்ள அவன் பாட்டியோட ஆன்மா வருதோ அப்பெல்லாம் அவன் பாட்டியாவே ஒரு மாதிரி ஹாஸ்டல்ல மலம் வந்துட்டு இருக்கான். வெளியே காலையில சுப்பரவாதம் போட்டு குளிச்சு முடிச்சு தலையில் துண்டு கட்டிட்டு வரான், நெத்தில போட்டு வச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆப்போசிட் ஹாஸ்டல்ல இருக்க இவங்களுடைய ஆப்போனன்ட் டீம்காரன் ஒருத்தன் பார்த்துட்டு இவன் ஏன் ஒரு மாதிரி மார்க்கமா நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி அவன் தூரம் இருந்து இவன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் அதை முடிஞ்ச அளவுக்கு மறைக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சிடறான். அதை கோலாகலமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போனன்ட் டீம்ல இருக்க பையன் யாவது புண்ணியாளனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான வேதிகாவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் இந்த வேதிகா பொண்ணை கூப்பிட்டு, இந்த பாரு நீ லவ் பண்ணிட்டு இருக்கியே அந்த புண்ணியாளன் அவன் நார்மல் பையனே கிடையாது, அவன் ஒரு கே, வேணா அவனை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, உடனே இந்த பொண்ணும் அவன் புண்ணியாளனை கூப்பிட்டு, நீ ஏன் இப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிற, யாரோ உன் பேச்சே சரியில்லை, சரி நீ நைட் என் வீட்டில் அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஆஹா நல்ல வாய்ப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு நார்மலா இருக்க புண்ணியாளன் அன்னைக்கு நைட் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக சென்டெல்லாம் போட்டுட்டு பக்காவா ரெடியாகி கிளம்பிடுறான். இவன் கிளம்பி நேரா வேதிகா வீட்டுக்கு போறத இவன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனதும் அந்த பொண்ணு புண்ணியாளன் கூட இன்டிமேசியா நடந்துக்க அதே டைமிங்ல இந்த பொண்ணுடைய பாய் பெஸ்ட் இருக்கான அவன் வந்து இந்த மாதிரி பொண்ணு வீட்டுல தனியா இருக்காளா, காலேஜ் பையன் ஒருத்தன் மோப்பம் பிடிச்சி உங்க வீட்டுக்கு இறங்கியிருக்கான், போயிட்டு உடனே கையும் களமா பிடிங்க அப்படி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ண, உடனே இந்த அப்பா அம்மா 2 பேரும் ஆற திருப்பிட்டு வீட்டு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் புண்ணியாளன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டான வேதிகா ஃப்ரெண்ட் கூட க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணும்போது டப்புனு இப்போ ஒரு தும்பல். அவள் தும்பனாலே பாட்டி வந்துருவாங்கல்ல, பாட்டியோட ஆன்மா உள்ள வந்ததும் நீ எல்லாம் ஒரு பொண்ணா இப்படியா நடந்துவ அப்படின்ற மாதிரி கண்ணா போய் நான் திட்டிட்டு வந்து போலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு பொண்ணோட அப்பா அம்மா வந்துறாங்க. அவங்க வந்ததுமே பொண்ணை எப்படியா வளர்க்கறது, பையன்கிட்ட எப்படி நடந்துக்க தெரியாது அப்படின்ற மாதிரி கண்ணா போய் நான் திட்டிட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த பொண்ணு வந்து எங்க நம்ம அப்பா அம்மா கிட்ட மாட்டிப்போம்னு சொல்லிட்டு தலையில ஒரே அடி. அவ்வளவுதான் புண்ணியாளன் மயங்கி விழுந்துறான். அப்படி மயங்கி விழுந்த புண்ணியாளனை அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தூக்கிட்டு போயிடறாங்க. அப்படி அவனை தூக்கிட்டு ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு விஷயமே தெரிய வருது. அவனுடைய உடம்புக்குள்ள நம்ம ஹீரோடைய பாட்டி பூந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் அலறான். டேய் உன் பாட்டி எதுக்குடா என் உடம்புல பூந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் டென்ஷனாக இங்கே போகிறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, புண்ணியாளன் உடம்புக்குள்ள ஹீரோ பாட்டியோட ஆன்மா உள்ள புகுந்துட்டு இருக்க விஷயம் அவனுக்கு தெரிய வந்ததும் கருத்தடை ஆபரேஷன் பண்ணி மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான். டேய் உன் பாட்டி உன் உடம்புக்குள்ள புகுந்தா ஒரு லாஜிக் இருக்கு, என் உடம்புக்குள்ள எதுக்கா புகுந்துச்சு, இப்போ அந்த பாட்டி பேயால எனக்கு பிரேக்கப் ஆயிடும் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கதற. இன்னும் எவன்டா என் பாட்டியோட அஸ்தியை உரிய சொன்னது, அதுல இருந்தா இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. முதல்ல உன் பாட்டியை திரும்ப வர வச்சு அவங்க கிட்ட என்னை விட்டு போக சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவன் திரும்ப திரும்ப தும்பி பார்க்கறான். ஆனா எத்தனை முறை இவனா தும்பினாலும் பாட்டி வரவே மாட்டேங்குது. இப்போ என்னடா பண்றது, எப்படிடா அந்த பாட்டி பேய் விரட்டுறதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இவனுங்களுக்குள்ளே பேசிட்டு இவனுங்க ஹாஸ்டல்லே பூஜை பண்ணிட்டு இருக்க ஒரு ஐயர் பையன் இருக்கான். அந்த பையன் கிட்ட போயிட்டு செத்தவங்களுடைய ஆன்மாவை வெளியேற்றதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹாஸ்டல்ல ஒரு கோயில் இருக்கு, செத்தவங்களுடைய ஆன்மாலாம் மோட்சம் அடைகிறதுக்காக அங்க போய் பூஜை பண்ணுவாங்க, அங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல, அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் இந்த புண்ணியாளனை கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு ஐயர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாட்டி பை புண்ணியாளன் உடம்புக்குள்ள வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரகலை பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்னா பீச் ஓரமா கபிள்ஸ் கிஸ் அடிச்சிட்டு இருக்காங்க போல. அதை பார்த்ததும் இந்த பாட்டி பை வந்து காண்டாயி இந்த பொண்ணை போட்டு பொழக்க அதான் அங்க இருக்கவங்க வீடியோ எடுத்து வைரல் ஆக்கி விட்டுறாங்க. இந்த நாட்டுல காதலுக்கு சுதந்திரம் இல்லையா, இவ்வளவு மோசமாவா ஆணாதிக்க சமூகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ வைரலாக பசங்க இருக்கிறதோ ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி பெண்ணியம் பொது உடைமை எல்லாம் பேசிக்கிட்டு பொது இடத்துல போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிறத பார்த்துட்டு அவ்வளவுதாங்க ஹாஸ்டல்ல ஆப்பரன் கேங் இருக்கானுங்களே அவனுங்க வந்து ஹீரோ தங்கி இருக்க ரூமை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த கேஸ் பயங்கர வைரல் ஆயிடுது. இதுக்கு மேல ஹாஸ்டல் பக்கம் போனா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு புண்ணியாளனுடைய அத்தை வீட்டு கூட்டு வந்துறான். அங்க கூட்டு வந்ததும் நம்ம ஹீரோ தன்னுடைய சித்தப்பா வர வச்சிருக்கான். சித்தப்பா பாட்டியோட பேய் உன் உடம்புக்குள்ள இருக்கு, நீயாச்சும் பேசி அனுப்பி அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் போய் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை கொண்டு இந்த சித்தப்பா வந்து பேசி பாக்குறாப்புல. ஆனா அந்த பாட்டி போற மாதிரி தெரியல. அவங்க தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்ததுக்கான ஒரு நோக்கம் இருக்கு, அந்த நோக்கம் முடிகிற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துற மாதிரி பேச எல்லாம் தெரிச்சு ஓடிறானுங்க. இப்ப அடுத்த சீன்ல பீச் ஓரமா நடந்த அந்த கலரும் அந்த கேஸ் அதெல்லாம் டீல் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு வெளியில வந்தா புண்ணியாளோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேதிக்கா இருக்கால, அவ வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை உண்மை என்னன்னு சொல்லலாம், நான் இப்பயே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு இப்பவே கட்டாயம் தெரிஞ்சாகணுமா, சரிவா எங்க கூட வா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணையும் கூட்டிட்டு புண்ணியாளன் உடம்புக்குள்ள இருக்க அந்த பேயை ஓட்டுறதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு பூத் பங்களா மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு கூட்டு போயிருக்கானுங்க. எதுக்காக வந்திருக்கானுங்கன்னா, பூத் பங்களால ஸ்டான்லி ஸ்கின்னு ஒரு நபர் இருக்காரு, பேய் ஓட்டுறதுல மிகப்பெரிய ஜித்து. சோ இவரை பார்த்து பாட்டி பேயை ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அங்க வந்ததும் அதுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய உருவம் வந்து கதவு திறக்குது. யாராதுன்னு பார்த்தா அது ஒரு ரஷ்யன் கேர்ள். யார் வேணும், யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி அந்த ரஷ்யன் கேர்ள் கேட்க, நாங்க ஸ்டான்லி ஸ்கியை பார்க்க வந்திருக்கோம். ஓ அப்படியா, உள்ளதா இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த ரஷ்யன் கேர்ள் உள்ள கூப்பிட, அப்படியே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் அந்த புண்ணியாளனை கூட்டிட்டு மேல இருக்க அந்த ஸ்டான்லி ஸ்கியை பார்க்க போயிருக்காங்க. உள்ள ஒரு நல்லா சுருட்டு பிடிச்சிக்கிட்டு டரரா திரும்பி பாக்குறாரு. ஆமா நான் யாரு, எந்த பேயை ஓட்டணும், சாரி உன் உடம்புக்குள்ளதான் என் பாட்டியோட பேய் பூந்துட்டு இருக்கு, வரதெல்லாம் ஒரே பாட்டி பேயா இருக்கே, சரி அவன் முன்னாடி உட்கார வைங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டான்லிஸ்கி முன்னாடி உட்கார வச்சுட்டு ஒரு புக் எடுத்து ஒரே அடி, அவ்வளவுதான் தும்பல் வந்ததும் பாட்டி பேய் திரும்பியும் உடம்புக்குள்ள வந்துருச்சு. கிழவி அதான் ஆண்டு அனுபவிச்சு போய் சேர்ந்துட்டல, இதுக்காக இந்த வாழ வேண்டிய பையனோட உடம்புக்குள்ள பூந்துட்டு இந்த ஆட்டம் ஆடுற, ஒழுங்கா இந்த உலகத்தை விட்டு போயிடு, இல்லைன்னா நான் உன்னை விரட்டி அடிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் பயங்கரமா இவன் மிரட்டலுக்கெல்லாம் பாட்டி பேய் பயப்படுற மாதிரி தெரியல. அப்படியே இவனை பார்த்து, இங்க பாரு வந்த வேலை முடிகிற வரைக்கும் நான் போக மாட்டேன், நான் போகும்போது கண்ணூத்து மாதவனை கையோடு கூட்டு போவேன், அது வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி பேய் ஹஸ்கி வாய்ஸ்ல பேச, ஏப்பா இந்த பாட்டி பேய் யாரோ கண்ணூத்து மாதவனா, அவனை கொண்டுட்டு தான் போவோன்னு, யோ அது என் தாத்தாயா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கத்துறான். என்னடான்னு பார்த்தா பாட்டி பேய் அவங்க ஹஸ்பண்ட் கண்ணூத்து மாதவன், அவனை கொல்ற வரைக்கும் நான் போக மாட்டேன்ற மாதிரி பிடிவாதமா இருக்கு. அப்புறம் தான் அந்த ஸ்டான்லிஸ்கி நம்ம ஹீரோ கிட்ட, பா நான் நினைச்சதை விட உன் பாட்டி பேய் பயங்கர வெஞ்சன்ஸோட இருக்கு, நாளைக்குள்ள இறந்து போன உன் பாட்டியோட பாடியில இருந்து ஏதாவது பாகங்களை கொண்டு வந்தா உன் பாட்டியோட ஆன்மாவை விரட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டான்லிஸ்கி சொல்ல, ஐயோ எங்க குடும்ப வழக்கப்படி எரிச்சிருமே, என் பாட்டியை மொத்தமா எரிச்சு போலாகிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இன்னும் நல்லதா போச்சு, அந்த சாம்பலை கொண்டு வாங்க, அதை வச்சு உன் பாட்டி போய் நான் ஓட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டான்லிஸ்கி கேட்க, இப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா இவங்க தாத்தா ஒரு பெரிய பானையில பாட்டியோட அஸ்தியை கொண்டு வந்து இதை கொண்டு போயிட்டு காசில கரைச்சிருப்பான்னு கொடுத்துருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ அந்த பானையை கொண்டு போறதுக்கு அசிங்கப்பட்டுட்டு இந்த மூக்குப்பட்டி டப்பால கொண்டு போயிருப்பார்ல. சோ மிச்சம் இருக்க அஸ்தி தாத்தா ரூம்ல இருக்க அந்த பானையில கண்டிப்பா இருக்கும். சோ ஊருக்கு போனா அந்த அஸ்தியை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அவங்க ஊருக்கு போறான். அப்படி அந்த ஊருக்கு போனதும் வீட்டு வாசல்லே ஹீரோடைய தாத்தா இருக்கார்ல, ஒரு பக்கத்து வீட்டு லேடி கூட ரூட் விட்டுன்னு இருக்காரு. இதை பார்த்ததும் டப்புனு இப்போ பாட்டியோட ஆன்மா திரும்ப புண்ணியாளன் உடம்புக்குள்ள பூந்துட்டு நேரா போயிட்டு அந்த தாத்தா ரூட் விட்டுனுங்கிற அந்த பக்கத்து வீட்டு லேடியை துரத்தி அடிக்க, தாத்தா இதை பார்த்து மிரண்டு போய் அப்படியே மயங்கி விழுந்துறாரு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு புண்ணியாளனை பிடிச்சி ஒரு மரத்துல கட்டி வச்சாங்க. அப்புறம் மயக்கத்துல இருந்துச்ச தாத்தா நம்ம ஹீரோ கூப்பிட்டு, டேய் பாட்டியோட அஸ்தியை காசில கொண்டு போய் கரைக்க சொன்ன, நீ கரைச்சியா? ஏ தாத்தா அதுக்குள்ளதான் அவன் மூக்கு போடின்னு நினைச்சு பாட்டியோட அஸ்தியை முழுங்கிட்டான். இதுல இருந்து பாட்டியோட ஆன்மா வெளியே வந்து எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு இந்த மலாம் சொல்ல, அவ்வளவுதான் இதெல்லாம் கேட்டு தாத்தா என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த இடத்துல சரி கொண்டு இருக்க பாட்டி போய் தாத்தாவை பார்த்து, மாதவா உனக்கு கையோட கூட்டு போத்தான் வந்திருக்கேன், என்ன அனுப்பிட்டு நீ இங்க பக்கத்து வீட்டு பொண்ணோட சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறியா, மானம் விட மாட்டேன் மலாம் கத்திக்கிட்டு இருக்கு. இங்க தாங்க ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா இவங்க பாட்டி இயற்கையான முறையில சாவு வந்த அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல பாட்டி கிச்சன்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் கண்ணூத்து மாதவன் இருக்காங்க, ஆள் சரியான பொம்பளை சோக்கு உள்ள ஆளு இந்த ஜோர்லயே சுத்திட்டு இருக்காப்ல. இதை பிடிக்காது இந்த பாட்டி, அவனை இப்படியே பண்ணிட்டு நாள் இல்ல ஒரு நாள் தலையில கல்ல போட்டு கொண்டு போயினே இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லிக்கிட்டே டின்னர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு புறக்க ஏறிடுது. விட முடியாம பக்கத்துல இருக்க ஹஸ்பண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. கண்ணூத்து மாதவன் என்ன பண்றானா, ஹெல்ப் பண்ற விதமா தலையில ஒரே போடு, அவ்வளவுதான் அடிச்ச அடியில ஸ்பாட்லயே பாட்டி டெட். இந்த தாத்தா தலையில அடிச்சதுல தான் பாட்டி போய் சேர்ந்துருக்குது. இப்படி பாட்டி அனுப்பிட்டு இந்த ஆள் உல்லாசமா இருக்காப்புல. இந்த வெறியில தான்
இந்த பாட்டியோட ஆன்மா சாந்தி அடையாம ஹீரோ ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள பூந்துட்டு ஹீரோடைய தாத்தாவான கண்ணூத்து மாதவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. சுத்தி வந்து கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க குறுக நம்ம ஹீரோ வீட்டுல இருக்க சின்ன பையனை நிறுத்தி ஏன் பாட்டி எல்லாம் நீ கொல்லணும் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க, இந்த பையனை கொன்னுரு அப்படின்ற மாதிரி பயங்கர எமோஷனலா பேச அப்படியே பாட்டியோட ஆன்மா கொஞ்சம் காம்டவுன் ஆகும்போது பின்னாடி இருந்து இந்த தன்னூத்து மாதவன் இருக்கார்ல அவர் வந்து ஒரு தேங்காய் மாட்டில ஒரே அடி, அவ்வளவுதான் புண்ணியாளன் அப்படியே மயங்கி விட இனி இந்த வீட்டுல இருந்தா கண்டிப்பா அந்த பாட்டி ஆன்மாவால ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு அங்க இருந்து ரிட்டர்ன் கிளம்புறாங்க. சாம ஜன்னல் வழியா தூக்கி அடிச்ச அந்த மூக்குப்பொடி டாப்பாவே கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் இவங்க ஹாஸ்டல் வந்து அன்னைக்கு ராத்திரி இந்த ஜன்னல் வழியா அந்த மூக்குப்பொடி டாப்பாவை வீசி அடிச்சானோ அந்த ஸ்பாட்ல போய் தேடி பாக்குறாங்க. அப்படியே இவங்க காம்பவுண்ட் செவரு எகிரி போயிட்டு மூக்குப்பொடி டப்பா கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது உங்க கைக்கு ஏதோ ஒரு டப்பா கிடைச்சிருது. ஆனா அதுக்குள்ள அப்போனன் கேங் இவங்க இடத்துல வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ டீம் அட்டாக் பண்ற விதமா கையில வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த கேங் ஒரு பக்கம் ஃபைட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவனுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிற விதமா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு இடத்துல அந்த எதிரி கேங் கிட்ட மாட்டிக்கிட்டு பயங்கரமான ஒரு சண்டைங்க. அந்த சண்டையில நம்ம ஹீரோவை போட்டு அந்த எதிரி கேங் போட்டு பொழக்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க பாட்டி ஆன்மா கொண்ட புண்ணியாளனால பொறுத்துக்க முடியாம கை கட்ட அறுத்து தெரிஞ்சு அவன் ஆளுங்களெல்லாம் போட்டு பொழந்துட்டு இருக்கு. அவ்வளவுதாங்க. இதை பார்த்து அவனுங்கெல்லாம் தெரிச்சு ஓட அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோடைய ஊர்க்காரனான வெடிகுண்டு சேட்டன் இருக்கான இவங்களை காப்பாற்றுற விதமா ஒரு ஜீப் கொண்டு வந்திருக்கான். இந்த ஜீப்ல இவங்களெல்லாம் சேஃபா ஏத்திட்டு போக புண்ணியாளனை பார்க்கறதுக்காக அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. அவங்களே அந்த வண்டியில ஏத்திட்டு போறாங்க. என் பையனுக்கு என்ன ஆச்சு, ஏன்டா இவன் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி புண்ணியாளனோட அப்பா அம்மா கேட்க அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல, பையனோட உடம்புக்குள்ள ஒரு பேய் பூந்துருக்கு, அந்த பேய் ஓட்ட தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு இவனுங்க எல்லாரும் திரும்ப அந்த ஸ்டான்லிஸ்கி வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போனா அந்த பூத் பங்களால ஆள் யாருமே இல்ல. ரூம்குள்ள வந்து யாரோ மனோர சத்தம் கேக்குது. உள்ள போய் பார்த்தா ஸ்டான்லிஸ்கி தலையில தொங்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவரை கட்டாவது கேட்கும் போதுதான் அவர் இந்த வீட்டுல ஒரு ரஷ்யன் கேர்ள் வச்சிருந்தார்ல அந்த பொண்ணு இந்த ஆளை மொத்தமா ஏமாத்திட்டு பணத்தெல்லாம் சுருட்டிட்டு ரஷ்யாக்கே கிளம்பி போயிடுச்சான். இவரும் அவசரமா அன்னைக்கு நைட்டு அந்த ரஷ்யன் கேர்ளை பிடிக்கிறதுக்காக கிளம்ப ஐயோ பேய் ஓட்டுறவரே ஒரு நிமிஷம் இல்லைங்க, என் நண்பன் உடம்புக்குள்ள இருக்க அந்த பாட்டி பேய் எப்படியாச்சும் ஓட்டுங்க, சரி நான் கேட்டனே அந்த அஸ்தியை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு இவர் கேட்க கடைசி வரைக்கும் அஸ்தி கிடைக்கல. தூக்கு போட்ட மூக்குப்பொடி டப்பாவை எடுத்து வானா வேற ஏதோ டப்பா எடுத்துட்டு வந்திருக்கான். வேற ஏதாவது ஒரு வழியை பண்ணி எப்படியாச்சும் இந்த பாட்டி பேயை அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி உனக்கு கதற. சரி ஓகே பாட்லேயே இந்த ஸ்டான்லிஸ்கி டெம்பரவரியா மட்டும் பேயை ஓடிட்டு இவரை ஏமாத்திட்டு ஓடினா அந்த ரஷ்யன்களை பிடிக்கிறதுக்காக வீட்டிலே இந்த பசங்க எல்லாரும் ஏமாத்திட்டு அவர் கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிராரு. அப்படியே மயக்கத்துல இருக்க புண்ணியாளன நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தட்டி எழுப்புறாங்க. அவ்வளவுதான் இவனுக்குள்ள இருந்த பாட்டி பேய் போயிருக்குன்னு பார்த்தா மிரர்ல இன்னும் பாட்டியோட உருவம் தெரியுது. எஸ் இன்னும் அந்த பாட்டியோட பேய் போவே இல்லை. அவ்வளவுதாங்க இவங்க மொத்தமா அலண்டு போயிடறாங்க. போற போக்குல இந்த ஸ்டான்லிஸ்கி அவன் வீடு முழுக்கவே பிடிச்சி வச்சிருக்க பேயை வேற கிளப்பி விட்டு போயிடான். அந்த பேய்ங்கெல்லாம் வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை விடாம துரத்திட்டு வந்து பயங்கரமா பயமுறுத்திட்டு இருக்கு. போச்சு மொத்தமா இவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே முடிய போறாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ரஷ்யன்களை துரத்திட்டு போயிட்டு இருக்க ஸ்டான்லிஸ்கி இருக்கால அவன் போற வழியில லிஃப்ட் கேட்கறான். யாரான்னு பார்த்தா அது நம்ம வெடிகுண்டு சேட்டன். ஓ நான் ரஷ்யாவுக்கு போயிட்டு இருக்கேன், நீ எங்க வேணா போ என்ன கூட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த ஆள் கார்ல ஏறிக்க. இவனுங்க ரெண்டு பேரோட டிராவல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த பூத் பங்களால மாட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோட நிலைமை தான் காட்டுறாங்க. இருக்கக்கூடிய குட்டி சாத்தானெல்லாம் இவனை போட்டு டார்ச்சர் பண்ண ஒரு 12 மணி மால்னோர் சத்தத்தோட பெல் அடிக்க தப்புன்னு இப்போ புண்ணியாளன் பயங்கரமான ஒரு தும்பல். அவ்வளவுதாங்க அந்த தும்பல் வந்து கண்மூழ்ச்சி பாக்குறான். அவன் இப்ப அப்படியே நார்மல் ஆனவ மாதிரி இருக்கான். கண்ணாடி கொண்டு வந்து அவன் ஃபேஸ் கிட்ட வச்சு பாக்குறாங்க. அவன் உடம்புக்குள்ள பாட்டி பேய் இல்ல, பாட்டியோட பேய் இவனை விட்டு போயிருக்கு. எப்படிடா போச்சுன்னு பார்த்தா இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட். ரஷ்யன்களை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்க நம்ம ஸ்டான்லிஸ்கி இருக்கான்ல அவன் லிஃப்ட் கொடுத்த அந்த வெடிகுண்டு சேட்டன் கிட்ட சின்ன இருக்கு தம் இருக்கான்ற மாதிரி கேட்டிருப்பான். அந்த சேட்டன் என்கிட்ட தம் இல்ல, ஆனா அதுக்கு பதிலா ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு மூக்குப்பொடி டப்பாவை எடுத்து கொடுத்துருப்பாப்ல. ஆக்சுவலா அந்த மூக்குப்பொடி டப்பா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஜன்னல் வழியா தூக்கி போட்டது. அதை இந்த ஆள் தான் பொறுக்கி வச்சிருக்கான் போல. அந்த மூக்குப்பொடி டப்பாக்குள்ள இருக்கக்கூடிய பாட்டியோட அஸ்தின்னு தெரியாம இந்த ஸ்டான்லிஸ்கி ஒரு இழுப்பிழுப்ப அவ்வளவுதாங்க பாட்டியோட ஆன்மா இந்த ஆள் உடம்புக்குள்ள பூந்துடுது. இப்படிதான் நம்ம புண்ணியாளனோட உடம்புக்குள்ள இருந்து பாட்டியோட ஆன்மா இந்த ஆள் உடம்புக்குள்ள வந்துருச்சு. ஒரு வழியா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேஃபா இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணா கோவா பீச்ல பாட்டியோட ஹஸ்பண்டான தன்னூத்து மாதவன் ஜாலியா பொண்ணுங்களெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காப்புல. அப்ப பக்கத்து சீட்ல இருந்து ஒரு குரல் தன்னூத்து மாதவா அப்படின்ட்டு. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்குமேன்னு சொல்லிட்டு தாத்தா திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஸ்டான்லிஸ்கி உடம்புக்குள்ள பாட்டி பேய். நீ எங்க போனாலும் உன்னை தோட்டிக்கிட்டே தான் வருவேன். இந்த பாட்டி பேய் விடாம ஜாலியா இருக்கலாம்னு வந்த தாத்தா மாதவனை பாட்டி தொட்டிக்கிட்டே ஓட ஆடி இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய் பாய்.